தி பெவிச்சிங் ஃப்ளவர்ஸ் மர்மமான ஃபிக்சர்ஸ் குழு. இது ஒரு வெற்றி, அக்கா ஹியூக்லான். ஒரு எலியின் கூர்மையான உணர்வுகளையும் கூட ஏமாற்றும் குறைபாடற்றது. அக்கா ஹியூக்லானின் கண்டுபிடிப்புகள் கலைப்படைப்புகள். சிறு எடையிலும் மாற்றத்திற்கேற்ப செயல்படும் பொறிமுறையால் நான் மிகவும் ஆச்சரியப்படுகிறேன். ஆனால் இது ஒரு எலியை பிடிக்க போதுமானதல்லவா? அவளை தூக்கியிடு. வாவ், நான் மன்னிக்கவும் அக்கா. கடவுளே, நீ ஒரு முட்டாள் பெண். நிலவை சுட்டிக்காட்டும் விரலில் கவனம் செலுத்துவது முட்டாள்தனம். அவள் புத்திசாலித்தனம் அடையும் வரை பட்டினி போடு. அக்கா என்னவென்று உனக்கு தெரிந்திருந்தும் வாய் பேசுவது இதற்காத்தான். தி பெவிச்சிங் ஃப்ளவர்ஸ் மாஸ்டர் ஹியூக்லான். அக்கா மரணத்தின் கட்டிடக்கலைஞர். தன்னை ஃபிக்சர் என்று சொல்வதை விட கலைஞர் என்று அழைப்பதையே விரும்புகிறாள். நூடாங் கொடூரமான வாள். கோல்ட் டிராகன் கில்டிற்கு எங்களை பாதுகாப்பதாக கூறி வந்தான். ஆனால் அவன் எங்களை உறிஞ்சி வெளியேற மறுக்கும் ஒரு ஒட்டுண்ணி. அவனை சமாளிக்க பல புகழ்பெற்ற ஃபிக்சர்ஸ்களை நாங்கள் பணியமர்த்தினோம். ஆனால் அவர்கள் அனைவரும் தோல்வியுற்றனர். மேலும் ஒவ்வொரு தோல்வியுற்ற முயற்சிக்கும் நாங்கள் விளைவுகளை அனுபவிக்க நேர்ந்தது. தி பெவிச்சிங் ஃப்ளவர்ஸ் மூலம் தோல்வியுற்றாலும் எந்த பின்விளைவும் இருக்காது என்று கேள்விப்பட்டதால் நாங்கள் உங்களிடம் வந்தோம். நீங்கள் சரியான இடத்திற்கு வந்துள்ளீர்கள். எங்கள் முறை எங்கள் இலக்குகளை திட்டமிட்ட விபத்துகள் மூலம் அகற்றுவது. நாங்கள் மீண்டும் மீண்டும் தோல்வியடையலாம், ஆனால் நாங்கள் ஒருபோதும் பழிவாங்கலை எதிர்கொள்வதில்லை. அதுதான் எங்கள் முறையின் தனிச்சிறப்பு. ஹோஹோஹோ. அப்படியானால் நாங்கள் உங்களை நம்பியிருக்கிறோம். சே, நீங்கள் இப்போதே செல்கிறீர்களா? என்ன ஒரு அவமானம். எங்களிடம் நன்கு பழக்கப்பட்ட பூண்டு வைன் உள்ளது. நீங்கள் ஒரு கப் அல்லது 2 சாப்பிட வேண்டும். சலுகைக்கு நன்றி, ஆனால் நாங்கள் அவசரமாக இருக்கிறோம். என்ன, மீண்டும் மீண்டும் தோல்வியா? தி பெவிச்சிங் ஃப்ளவர்ஸ் யார் என்று அவர்கள் நினைக்கிறார்கள்? என்னை இப்படி அவமானப்படுத்த அவர்களுக்கு எவ்வளவு தைரியம்? அவர்கள் விலை கொடுப்பார்கள். அக்கா அதே வார்த்தைகளை தானே சொன்னாள். ஹே ஹே, வாய மூடு, அவள் உன்னை கேட்கலாம். கோல்ட் டிராகன் கில்ட், அப்படிதானே? நீதான் என் அடுத்த இலக்கு. நீ இரத்த கண்ணீர் வடிப்பாய், என் மன்னிப்பை கெஞ்சுவாய். வாருங்கள், எங்கள் கருவிகளை எடுத்துக்கொண்டு செல்லலாம். ஒரு கலைஞன் அவமானத்தை தாங்க மாட்டான். மற்றும் என்ன, பூண்டு வைனா? நாங்கள் அதை காய்ச்ச எவ்வளவு முயற்சி செய்தோம் என்று உங்களுக்கு தெரியுமா? இது பகல் கொள்ளை. இதோ உங்கள் பூண்டு வைன். கிரேசி. பூண்டு வைனையும் அது அக்காதான். நீங்கள் எதுவும் கேட்காதது போல் பாசாங்கு செய்யுங்கள். அனைத்தும் முடிந்தது. பொறி அமைக்கப்பட்டது. நன்றாக செய்தாய் அக்கா. வாவ், இந்த பாலம் ஒரு இராணுவம் கடந்து செல்லும் அளவுக்கு வலிமையாக தெரிகிறது. ஆனால் ஒரு ஒற்றை அணிலின் எடையில் அது இடிந்து விழும் என்று யாரும் கற்பனை செய்ய மாட்டார்கள். சரியாக நீங்கள் வேலை செய்யும் போது நாங்கள் எல்லாவற்றையும் கவனித்தோம். இன்னும் எங்களால் கண்களை நம்ப முடியவில்லை. உண்மையில் ஒரு கலைப்படைப்பு. நல்லது, இப்போது நம் இலக்கு எங்கே? பார்ப்போம். அவர் 10 நிமிடங்களில் இங்கு வருவார். என்ன, அது என்ன? என்னதான் நம்மை கடந்து சென்றது? அது அவ்வளவு வேகமாக இருந்தது. நான் ஒரு நபராகவோ அல்லது ஒரு பன்றியாகவோ இருந்திருக்கலாம். என்ன, ஒரு பன்றியா? நான் கண்கண்டா பார்க்கிறேன். அந்த பன்றி அல்லது எதுவோ அது இந்த பாலத்தை கடக்கவில்லையா? நாங்களும் அதையே பார்த்தோம். ஒரு பன்றி அதை கடந்து இன்னும் நிற்கிறதா? அது எப்படி சாத்தியம்? மூட்டுகள் சரியாக பொருந்தவில்லையா? அக்கா அவர்கள்? ஓ இல்லை, அக்கா ஹியூக்லான். கடவுளுக்கு நன்றி, அவள் ஒரு பாதுகாப்பு கயிற்றில் கட்டப்பட்டிருக்கிறாள். அக்கா, நீங்கள் நலமா? அவள் மயங்கிவிட்டாள் என்று நினைக்கிறேன். அவளை விரைவாக மேலே இழுக்கவும். நல்ல கடவுளே, அவர்களிருந்து வரும் நீராவியை பாருங்கள். பில்லிங் காளான்கள் மற்றும் காய்கறிகளால் மட்டுமே தயாரிக்கப்பட்டுள்ளது இல்லையா? நிச்சயமாக இவை உங்களுக்காகவே செய்யப்பட்ட சிறப்பு காய்கறி இட்லிகள். பெரியவரே, இட்லிகளுக்காக மீண்டும் ஒரு முறை நான் உங்களுக்கு கடன்பட்டிருக்கிறேன். இதோ இது இட்லிகளுக்காக. சிரிக்கவும் சற்றும் இல்லை. நாங்கள்தான் நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். பெரியவரே, பெரியவரே, தயவு செய்து எங்களை மன்னித்து கதவை திறக்கவும். நீங்கள் 10 நாட்களாக உணவையும் தண்ணீரையும் மறுத்து வருகிறீர்கள். மௌனம், இங்கிருந்து செல்லுங்கள். கர்ஜனை, நான் சொல்வதை நீங்கள் சற்றும் பொருட்படாதபோது நான் பட்டினியால் இறந்து போனால் உங்களுக்கு ஏன் கவலை? ஓ, நீங்கள் நாளை வரும்போது அமிதாபா அவர் எப்போது அங்கு இறங்கினால்? அவர் உண்மையில் ஒரு சுவாரஸ்யமான நபர். பெரியவரே, பெரியவரே, குறைந்தபட்சம் ஒரு கணமாவது கதவை திறக்கவும். உங்களுக்கு கொஞ்சம் எள் கஞ்சி கொண்டு வருகிறோம். நீங்கள் காயப்பட்டுக் கொள்வீர்களோ என்று நாங்கள் கவலைப்படுகிறோம். மா, நீங்கள் முட்டாள்கள். நான் போகச் சொன்னேன். எள் கஞ்சியை யார் பொருட்படுவார்? அனைத்தும் முடிந்தது. நல்ல வேளை, அவனது எதிர்பார்த்த பாதையில் முன்னெச்சரிக்கையாக மற்றொரு பொரியை நான் தயார் செய்திருந்தேன்.
உங்கள் கடின உழைப்புக்கு நன்றி. அப்படியே அக்கா, முன்னதாக பாலத்தை கடந்த அந்த கொழுத்த பந்து பற்றி ஒரு பன்றிக்கு பதிலாக ஒரு முரிம் கோசுவாக இருந்திருக்க முடியுமா? உங்களுக்கு தெரியும், அவர்கள் அந்த நடை அல்லது ஓடும் நெற்றுகள் உள்ளன. கோசுகள் பனியில் நடந்தால் கால் தடங்களை விட்டு செல்வதில்லை என்று கூறப்படுகிறது. அரை தட்டு, நீ முட்டாள். ஒரு முரிம் கோசு, ஆமாம் சரி. திறமைகளை காண்பிக்கும் முரட்டுத்தனமான தற்காப்பு கலைக்காரர்கள் கற்பனை செய்த கதைகள்தான் இந்த பாம் விண்ட் மற்றும் மூவிங் டெக்னிக்ஸ் என்று எத்தனை முறை உனக்கு சொல்ல வேண்டும்? நாங்கள் எங்கள் கைவினை திறனை ஒரு கலை வடிவத்திற்கு உயர்த்துவதை நோக்கமாக கொண்ட கட்டிட கலைஞர்கள். அநாகரீகமான தற்காப்பு கலைக்காரர்களின் பெருமைகளை கேட்க உங்களுக்கு நேரம் இருந்தால் அதற்கு பதிலாக புதிய சாதனைகளை பற்றி யோசியுங்கள். நாங்கள் மன்னிக்கவும் அக்கா, நீங்கள் பாடம் கற்றிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். ஹே, நிறுத்து. என்கிட்ட பேசுகிறாயா? ஆமாம், நீயே. இங்கு வா. அது என்ன? அது நடக்கக்கூடாது. ஓஹோ, பார்த்தாயா பார்த்தாயா, அதுதான் சாதாரணமாக நடக்கிறது. அதில் சிக்கிக்கொண்டால் நீங்கள் துண்டிக்கப்படுவீர்கள். ஓ, புரிகிறது. அது என்னவென்று எனக்கு தெரியவில்லை, ஆனால் அது மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. நீ யார் நரகமே? முன்னதாக இடிந்து விழுந்த பாலத்தின் அருகே நான் பார்த்த பெண்கள் நீங்கள்தானே? அப்படியானால் அந்த பொறி என்னையும் நூடோங்கையும் குறிவைத்தா? ஓடு. வூஸ். உன்னை விட நான் அனுமதிக்கலாமா? மிஸ்டர், நீங்கள் தவறாக நினைக்கிறீர்கள் என்று நினைக்கிறேன். நீங்கள் என் வாளை தவிர்த்தீர்கள். இந்த முறை கோல்ட் டிராகன் கில்ட் ஒரு நல்ல ஆளை அனுப்பியுள்ளது என்று பார்க்கிறேன். இல்லை, அது இல்லை. நான் சும்மா செத்துப்போ கடந்து கொண்டிருந்தேன். ஐயோ, யாரும் பார்க்கவில்லையா? இல்லையா? நான் பார்த்தேன். நானும் மூன்றாம். நான் உங்களிடம் சொன்னேன் அக்கா, அந்த கொழுத்த பந்து ஒரு அற்புதமான கோசுவாக இருக்க வேண்டும் என்று நான் உங்களிடம் சொன்னேன். கொழுத்த பந்துக்கு ஹுர்ரா! அவர் எங்கள் உயிரையும் காப்பாற்றினார். ஒரு கோசு. பெண்களே, ஆமாம். அக்கா, நான் இப்போது என்ன செய்ய வேண்டும்? கொஞ்ச நேரம் கழிச்சு ஹோட்டல்ல ஹீரோ உட்கார்ந்து சாப்பிட்டு இருப்பான். பக்கத்துல இருக்க அவ ரசிச்சு பாத்துக்கிட்டு இருப்பாள். நீ பன்னி மாதிரி சாப்பிடுற அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அத தூரத்துல இருந்து 8x ஸ்கோப்ப போட்டு பாத்துட்டு இருக்காங்க. அவன் ஏற்கனவே அழைத்து செல்லப்பட்டானா? பாவம் அக்கா, அவள் இப்போது என்ன செய்ய போகிறாள்? ஊஹூஹூஹூ, அந்த பன்றி சற்று முன்பு என்னுடன் கொஞ்சி பேசியது இப்போது மற்றொரு பெண்ணுடன் விளையாடுகிறதா? இதனால்தான் நீங்கள் எப்போதும் ஆண்களை பசியுடன் வைத்திருக்க வேண்டும் மற்றும் அவர்களின் முதுகை பழைய சடேரென்று. நான் உன்னை ஒரு சூப்பர் கொடூரமான பொறியில் சிக்க வைக்கப் போகிறேன். அதை பேய்களும் அஞ்சுவார்கள். காத்திரு பன்றியே, நாம் கிளம்பலாம். அந்த புத்திசாலி பெண்ணுக்கு உணவளிக்கச் செல்லலாம். ஸ்டோன் பேப்பர் சீசர். என் வாழ்க்கையில் நான் விளையாடிய விளையாட்டில் நான் வெற்றி பெற்றிருந்தால் மற்றும் எனக்கு பதிலாக என் தந்தை செய்த சூதாட்டக் கடன்களை அடைக்க என் தம்பி விற்கப்பட்டிருந்தால் என் விதி வேறுபட்டிருக்குமா? பெரும்பாலும் இல்லை. வெப்பம் உன்னை பைத்தியமாக்கிவிட்டதா? என்னடா முணுமுணுத்துக்கிட்டே இருக்க நாயே? அப்படியே தெம்பு இருந்தா நடங்கடா. நீங்க எந்திரிக்க மாட்டீங்களா? சரி, நீங்க ஏற்கனவே விழுந்துட்டீங்கன்னா இதையே உங்க கடைசி இடமாக்கிக்கோங்க. நிறுத்து. அவன் தூக்கிலிடப்பட வேண்டியவன். ஆனால் இப்படி ஒரு இடத்தில் இறந்தால் நமக்குத்தான் பிரச்சனை. ஆமையா, சரி, நாங்கள் ஏற்கனவே நிறுத்திவிட்டோம். அவன் மூச்சு பிடிக்கும் வரை ஒரு சிறிய இடைவெளி எடுத்துக்கொள்வோம். ஆமையா. டே கொலைகாரன், இங்கே நல்ல நிழல் இருக்கு. எப்படியும் அப்போதிருந்து நான் ஒரு ஸ்டோன் பேப்பர் சீசர் விளையாட்டிலும் தோற்கவில்லை. கோட்டைக்கு இன்னும் எவ்வளவு தூரம் ஐயா? இந்த வேகத்தில் இரவு விழுவதற்குள் நாங்கள் அங்கு செல்வோமா என்பது சந்தேகம். அவன் மீண்டும் எழுந்து விட்டான். அயோக்கியன். ஆம், விளையாடுவோம். ஸ்டோன் பேப்பர் சீசர். உங்களில் எவரேனும் என்னை வென்றால் உங்கள் மூவரையும் உயிரோடு விடுவேன். என்னடா இது? இந்த அயோக்கியன் அதை கேட்டுக்கொண்டிருக்கிறான். பார்ப்போம். நமக்கு இன்னும் நிறைய தூரம் இருக்கு. அதனால் கால்கள் வேண்டாம். துப்பு. ஆனால் ஒரு மணிக்கட்டு சரிப்படும். என்ன? உங்களை பார்த்ததில் மகிழ்ச்சி தலைவரே. 3 காவலர்கள் மட்டுமே கொண்ட ஒரு பாதுகாப்பு. என்னை கேலி செய்கிறீர்கள்? தெரிந்திருந்தால் நானே வந்து எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டிருப்பேன். ஒரு நிமிடம். இந்த முட்டாள்களுக்கு தங்கள் கைதி யார் என்று தெரியாதா? ஓ மாய், உங்கள் மூவரையும் உயிரோடு விடுவது கொஞ்சம் கடினமாகிவிட்டது இல்லையா? ஆனால் நீங்கள் என்னை வென்றால் நான் இன்னும் உங்களை உங்கள் உயிரோடு போக விடுவேன். விளையாடப் போகிறீர்களா இல்லையா? விளையாட என்ன? பாறை, காகிதம், கத்தரிக்கோல். என்னை வென்றால் நான் உங்களை வாழ விடுவேன். நான் சீரியஸாக சொல்கிறேன். நம்மளை யாரும் பின்தொடரவில்லை என்பதை உறுதிப்படுத்திக் கொண்டீர்களா? ஆமையா.
வெள்ளை மண்டை ஓடுகள் என்பது ஒரு கொள்ளைக்கார கும்பல். ஒவ்வொரு மனிதனுக்கும் கொடூரமான கொலைகாரர்கள். இந்த கும்பல் தங்கள் காட்டுமிராண்டித்தனம் கொண்ட கொள்ளைக்கார கும்பல்களிலேயே ஒப்பிட முடியாத பிரபலத்தை அனுபவிக்கிறது. யாமாக்கை வங்கியின் தலைவன் வாங் அக் ஒரு சிறிய கிராமத்தில் பிடிபட்டான் என்ற விசித்திரமான வதந்தி பரவியிருந்தது. ஆனால் அவனை கோட்டைக்கு அழைத்து சென்ற 3 காவலர்களும் காணாமல் போனபோது அந்த வதந்தி மறைந்துவிட்டது. அந்த பெண்கள் உண்மையில் நன்றாக இருந்தார்கள். அதனால் நான் ஒரு கோப்பைக்குப் பின் ஒரு கோப்பையை குடித்துக் கொண்டே இருந்தேன். எனக்கு தெரியாமல் நான் மயங்கி விழுந்துவிட்டேன். நான் கண் விழித்தபோது என் உடல் முழுவதும் கயிறுகளால் கட்டப்பட்டிருந்தது. அடுத்த முறை எங்களுடன் சிலரையும் பாதுகாவலர்களாக அழைத்து செல்லுங்கள் தலைவரே. கக், அது என் மதுவின் சுவையை கெடுக்கும். இருந்தாலும் நீங்கள் முன்பு இருந்தவர் போல இல்லை தலைவரே. யாமாக்கை வங்கியின் வாங் அக் அத்துமீறி இருந்தாலும் இவ்வளவு பலவீனமானவர்களால் பிடிக்கப்பட்டார் என்பதை என்னால் இன்னும் நம்ப முடியவில்லை. முன்பெல்லாம் நாங்கள் ஒரு விரலை தூக்கும் முன்பே நீங்களே அவர்களை அழித்து விட்டிருப்பீர்கள் தலைவரே. அது உண்மைதான் லெப்டினன்ட். ஆம். எவ்வளவு காலம் என்னிடம் பணிபுரிந்துள்ளீர்கள்? சுமார் 4 ஆண்டுகள் என்று நினைக்கிறேன். 4 ஆண்டுகள். அது ஒரு தலைவனாக நீங்கள் ஒருமுறை முயற்சி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்குள் வந்துவிட்டதா? தலைவரே, வாங்க, நீங்கள் சொல்வதை பாருங்கள் தலைவரே. ஸ்டோன் பேப்பர் சீசர் விளையாட்டு பற்றி என்ன? வென்றால் நீங்கள் என் இடத்தை பிடித்துக் கொள்ளலாம். நான் வாக்கு கொடுக்கிறேன். நான் சீரியஸாக சொல்கிறேன். வாய்ப்புகள் உங்களுக்கு சாதகமாக உள்ளன. நான் சிறிது காலமாக பிணைக்கப்பட்டிருக்கிறேன். என் விரல்கள் இன்னும் விரைப்பாக உள்ளன. நீங்க கேலி செய்றீங்க. டே. உங்கள் வாள் மிகவும் கூர்மையாக இருக்கிறது. எப்படா அவன் எங்கிருக்கிறான் என்று கண்டுபிடித்தீர்களா? ஆம். அவன் மஞ்சள் டிராகன் மலைக்கு அருகே எங்கேயோ ஒளிந்திருக்கிறான். ஒரு பிரபுத்துவ குடும்பத்தின் வழித்தோன்றல் என்று பாசாங்கு செய்கிறான். இங்கிருந்து அது ரொம்ப தூரம் இல்லை. ஒரு பிரபுத்துவ குடும்பத்தின் வழித்தோன்றல். ஆம், யாமாக்கையிலிருந்து தங்கத்தை திருட துணிந்து விட்டான். இப்போது அவன் ஆடம்பரமாக வாழ்கிறான். அது என் குடிப்பழக்கத்தை கெடுத்துவிட்டது. யார் என்னுடன் ஸ்டோன் பேப்பர் சீசர் விளையாடி மனநிலையில் லேசாக மாற்ற விரும்புகிறீர்கள்? என்னை வென்றால் நீங்கள் என் நம்பர் 2 ஆகலாம். எப்படி இருக்கு? ஸ்டோன் பேப்பர் சீசர். குக், மீண்டும் இல்லை. நாம் எத்தனை முறை விளையாடினாலும் நீங்கள் வெல்ல மாட்டீர்கள். இந்த முறை நான் பாறை வீச நினைத்தேன். நன்றி. நீங்கள் ஸ்டோன் வீசியிருந்தால் நான் பேப்பர் வீசியிருப்பேன். சாப்பிட்டதற்கு நன்றி நம்பா. அது நமது தற்காப்பு கலைகளின் வேறுபாட்டை குறிக்கிறது. நீங்கள் என்னை ஒருமுறை வெல்ல முடியாது. ஸ்டோன் பேப்பர் சீசர் தற்காப்பு கலைகளுடன் என்ன சம்பந்தம்? அதற்கு எல்லாமே சம்பந்தம் உண்டு. ஸ்டோன் பேப்பர் சீசர் ஒரு விளையாட்டு உடனடியாக முடிவு செய்யப்படுகிறது. நீங்கள் என்ன வீச வேண்டும் என்று முடிவு செய்தவுடனே அதை மாற்றுவது கிட்டத்தட்ட சாத்தியமற்றது. ஆகவே ஒவ்வொரு விளையாட்டையும் வெல்ல உங்கள் எதிரி என்ன வீசப்போகிறார் என்பதை உடனடியாக பார்க்க விரைவான கண்கள் மட்டுமல்லாமல் விரைவான அசைவுகளும் சாமர்த்தியமும் தேவை. நீ முட்டாள்தனமாக பேசுகிறாய். நான் அடுத்த முறை உன்னை நிச்சயம் வெல்வேன். நடக்கப் போவதில்லை. நான் அப்போ கிளம்புறேன். சரி, அந்த ஆர்டரின் அளவை பார்த்தால் அது மீண்டும் லார்ட் நாம்தான். அந்த பிரபுத்துவ குடும்பத்தின் வழித்தோன்றல் அல்லது யாரோ சரியாகதானே. தினமும் உடல்நிலை சரியில்லாமல் வீட்டிலேயே இருக்கும் அவன். அவன்தான். அந்த மனிதன் எப்படி இருக்கிறான் என்று பார்க்க ஆசை. ஆனால் அவன் ஒருபோதும் வீட்டை விட்டு வெளியே வருவதில்லை. ஒருவேளை நான் அவன் வீட்டிற்குள் நுழைந்து அவன் முகத்தை பார்க்கலாம். அம்மா, உடல்நிலை சரியில்லாத ஒருவனை பார்க்க ஏன் இவ்வளவு பிடிவாதமாக இருக்கிறீர்கள்? நீங்கள் தினமும் இளங்கோழிகளை விழுங்கும்போது சில சமயம் ஒரு பலவீனமான கோழியையும் கடிக்க விரும்புவீர்கள் தெரியுமா? ஒரு சுவையாக. ரேகக், ஏன் நீங்கள் ஒரு பலவீனமான கோழியை சாப்பிட வேண்டும்? சுவையான உணவுகளாக சாப்பிட சிறந்த விஷயங்கள் உள்ளன. நான் சும்மா சொல்கிறேன் அன்பே. நீங்கள் மிகவும் சீரியஸாக இருக்கிறீர்கள். இங்க ஒரு வித்தியாசமான ஆள் ஓடி வரான். நல்லது, நாம் சரியான வழியில் போகிறோமா என்று அவனிடம் கேட்டுக்கொள்ளலாம். அது இறைச்சியா? அவை பனியாரங்கள் இல்லையா? குண்டா, அவற்றை கீழே போடு. நாங்கள் ஒரு சுவை பார்க்கட்டும். மன்னிக்கவும், இதை வேறு யாரோ ஆர்டர் செய்தார்கள். என்ன, நீ இப்போ இல்லன்னு சொன்னியா? இந்த கொழுப்பு உருண்டை குருடா அல்லது ஏதேனும் இருக்கிறதா? குழந்தை, நாங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று உனக்கு தெரிகிறதா? நான் ஈர்க்கப்பட்டேன். நான் தைரியமான இளம் ஆண்களை விரும்புகிறேன் தெரியுமா? ஆம், ஒரு டெலிவரி பையனுக்கு அப்படி ஒரு முதுகுத்தண்டு இருக்க வேண்டும். ஆனால் நாங்களும் பசியுடன் இருப்பதால் ஸ்டோன் பேப்பர் சீசர் விளையாட்டு மூலம் நியாயமாக முடிவு செய்வோமா? ஸ்டோன் பேப்பர் சீசர். நான் வென்றால் நான் போகலாமா? நிச்சயமாக. ஆனால் நான் வென்றால் நாங்கள் உங்கள் பனியாரங்களையும் உங்கள் ஒரு கையையும் எடுத்துக்கொள்வோம். சூப்பர். ஸ்டோன் பேப்பர் சீசர். நான் அவசரமாக டெலிவரி செய்ய வேண்டும். அதனால் டாடா. அவனை இங்கே திருப்பிக் கொண்டு வா. ஆம் தலைவரே.